ஈவினிங்கில் குழந்தைங்களுக்கு ஸ்நாக் ஐட்டமாக செஞ்சு கொடுக்கலாம். எப்படின்னா ஒரு 2 கப்பு சாதம் இருந்துச்சு, அதை எடுத்து வச்சுருக்கேன். அதோட 2 உருளைக்கிழங்கு வேக போட்டு எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி கருவேப்பிலை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் ஒரு பல்லாரி 1 நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி, இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட போகிறேன். மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் போட்டு பிசைஞ்சிட்டு நம்ம வட்டமாக கட்லெட்டாக செஞ்சு வறுத்து எடுத்தால் சூப்பரான குழந்தைகளுக்கு பிடித்த ஈவினிங் ஸ்நாக் ரெடி. அதுக்கு தேவையான 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு. எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சு நம்ம வட்ட வட்டமாக தட்டி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த தவாவில் அதை ஃப்ரை பண்ணும்போது காட்டுறேன். ஷாலோ ஃப்ரை தான் பண்ண முடியும். கெட்டியாக பிசைஞ்சுக்கணும், தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இதுலேயே உருளைக்கிழங்குலேயும் தண்ணி இருக்குது, சாதத்துலேயும் இருக்குது. அதனால் எல்லாம் நல்லா கெட்டியாக பிசைஞ்சிட்டு தவாவில் ரவுண்ட் ஷேப்பாக நம்ம கட்லெட் மாதிரி தட்டி வறுத்து எடுத்தால் சூப்பரான குழந்தைங்களுக்கு பிடித்த ஈவினிங் ஸ்நாக் ரெடி. ஒவ்வொரு கட்லெட்டாக தவாவில் போட்டு ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஈவினிங்கில் இப்படி சாதம் மிஞ்சிட்டா என்ன செஞ்சு கொடுக்கணும் இப்படி நினைக்க முடியாத வேலையில் இந்த மாதிரி சாதம் இருந்தால் இப்படி பிசைஞ்சிட்டு உருளைக்கிழங்கும் போட்டு பிசைஞ்சிட்டு தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா எல்லாம் போட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணி கொடுத்து குழந்தைங்களுக்கு அசத்தலாம். அந்த குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இது டேஸ்ட்டாக இருக்கும். காரமாக இருந்தாலும் எல்லா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சாதம் மிஞ்சினா இப்போ மத்தியானம் வடித்த சாதம் மிஞ்சிட்டா அதுக்கு ராத்திரிக்கு குழந்தைங்களுக்கு நம்ம ஈவினிங் ஸ்நாக்காக இப்படி செஞ்சு கொடுக்கலாம். இந்த சாதத்தை நல்லா பிசைஞ்சிட்டு அதில் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் பிசைஞ்சிட்டு அதில் 1 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு போட்டு பிசைஞ்சிட்டு இப்படி சின்ன சின்ன கட்லெட்டாக செஞ்சு கொடுத்தா குழந்தைகள் பசியும் தாங்குவாங்க, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி கட்லெட் செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணி எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.